ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம பார்க்க போறது லாஸ்ட்டா 2022ல நடந்த ஜிஎஸ் கொஸ்டின்ஸ் தான். ஓகேங்களா? ஸோ கீழ்க்கண்ட திட்டங்களை காலமுறைப்படி வரிசைப்படுத்துக. ஸோ இதெல்லாம் பார்க்காதீங்க. இதெல்லாம் கொஞ்சம் நான் படிச்சு பார்த்துட்டு நான் கொஞ்சம் போட்டது. ஸோ அதனால கொஞ்சம் அப்படி இப்படின்னு கிறுக்கலா இருக்கும். சரிங்களா? ஸோ என்ன திட்டம்னா, காந்திய திட்டம், பாம்பே திட்டம், ஜவஹர்லால் நேரு திட்டம், விஸ்வரயா திட்டம். இத வந்து கால முறைப்படி வரிசைப்படுத்துக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது புக்ல எங்க இருக்குன்னு நமக்கு பார்ப்போம். ஏன் நான் புக்ல இருக்கிறத உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்கா போடுறேன் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு தைரியம் இருக்கணும். ஏன்னா சாரி, உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கணும். ஏன் அப்டின்னா, நமக்கு புக்லேருந்து தான் கொஷின்ஸ் கேட்குறாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை வந்துருச்சுனாலே, நீங்க நெறைய புக் சோர்ஸ் நீங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணுவீங்க. அவுட் சோர்ஸ் நெறைய தேவையில்ல. ஓகேங்களா? இது எங்க இருக்கு அப்டின்னா, 12த் பாலிட்டி. இருங்க, இங்க பாருங்க. 12த் எக்கனாமிக்ஸ் நெறைய படிக்கிறதுனால கன்ஃப்யூஸ் ஆயிடுச்சுங்க. இந்த பாருங்க. பேஜ் நம்பர் 284ல இங்க பாருங்க குடுத்துருக்காங்க. விஸ்வரயா திட்டம், ஜவஹர்லால் நேரு, பாம்பே திட்டம், எஸ்.என். அகர்வால் திட்டம். அவங்களோட திட்டத்த தான் காந்திய திட்டம்னு சொல்லுவாங்க. எம்.என். ராய் திட்டம், அப்புறம் ஜெயப்பிரகாஷ் நாராயணன். இது எல்லாமே புக்கில் தான் இருக்குது. ஸோ இதுமாரி நான் ஸ்டிக் நோட் போட்டு இங்கே பாருங்கள், இந்தமாரி இயர்ஸ் போட்டு இப்படி எழுதி வச்சுருக்கேன். ஸோ இப்போ நீங்கள் காலவரிசைப்படுத்தோம் அப்படின்னா காலவரிசைப்படி எழுதிக்கலாம். நான் இதில் அப்படியே எழுதியிருக்கேன் பாருங்க. அங்கே என்ன கொடுத்துருக்காங்களோ அப்படியே எடுத்திருக்கேன். ஸோ விஸ்வரயாங்கிறது என்ன வருஷம்? இங்கே பாருங்கள், அப்படியே புக்கில் நம்ம வச்சுக்கலாம். விஸ்வரயா அப்படிங்கிறது 34. சரிங்களா? அடுத்து ஜவஹர்லால் நேருங்கிறது 38, பாம்பேங்கிறது 40. அடுத்து வந்து காந்திய திட்டம், அதுதான் வந்து மேபி காந்திய திட்டம்னு கொடுக்கலாம். அடுத்ததில் எஸ்.என்.ஆர். அகர்வால் திட்டம் எப்போ ஆரம்பித்தாங்கன்னு கூட கேட்கலாம். 44. சரிங்களா? இதுக்கான ஆப்ஷன் இங்கே இருக்குது பாருங்கள். 4, 3. அப்படியே காலமுறைப்படினா இதுதான் ஆன்சர் இதுக்கு. ஓகேங்களா? இப்படி தான் புக்லேருந்து நிறைய கொஷின்ஸ் கேட்குறாங்க. ஸோ அதனால் நீங்கள் புக்கை தைரியமாக படிங்க. சரிங்களா? எக்கனாமிக்ஸில் டாபிக் வைஸ் இம்பார்ட்டன்ட் டாபிக் மட்டும் எடுத்து நீங்கள் படித்தாலே போதுங்க. ரொம்ப கச்சமுச்சன்னு கஷ்டப்பட்டு நீங்கள் படிக்கணும்னு அவசியமே கிடையாது. அவங்களும் சிலபஸில் என்ன இருக்குதோ அதே மாதிரி தான் கேட்குறாங்க. சரிங்களா? அவங்க அவுட் ஆஃப் சோர்ஸ்லாம் ரொம்ப போகிறது கிடையாது. குரூப் 2 பொறுத்த வரைக்கும். ஸோ அடுத்த கொஷின் இன்னொன்று உங்களுக்கு காட்டுறேன். இது பாருங்கள். 9th வந்து சோசியல் புக்குங்களா? இதில் எங்கள் கொஷின்ஸ் பாருங்கள். இதெல்லாம் நம்ம வந்து அவ்வளோதான், இது நமக்கு நல்லா தெரியும்னு நினச்சி நம்ம விட்டுட்டு போவோம். இதுலேருந்து எப்படி கொஷின் கேட்டிருக்காங்கன்னு மட்டும் பாருங்கள். இப்போ லெசன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா, தொடக்கக்கால தமிழ் சமூகம் பண்பாடும், இது யூனிட் 8ல் வந்து இது கவர் ஆகும். சரிங்களா? ஒரு நிமிஷம். இங்கே பாருங்கள். 18 நூல்களை உள்ளடக்கிய 14 கீழ்கணக்கு நூல்கள் பெரும்பாலும் ஒழுக்க நெறிகளை பற்றி குறிப்பிடுகிறது. சரிங்களா? இது அப்படியே கொடுத்துருக்காங்க பாருங்கள். வாழ்வியல் அறநெறிகளை எடுத்து இயம்புகின்ற 18 நூல்கள் 14 கீழ்கணக்கு நூல்கள். அடுத்த லைன் பாருங்கள். அவற்றில் திருக்குறளும் நாலடியாரும் முதன்மையானதாகும். ஸோ இங்கே கொஷின்ஸ் பாருங்கள். அவற்றுள் முதன்மையானது திருவள்ளுவர் இயற்றிய திருக்குறள். அப்போ இங்கே நாலடியாருங்கிறது வந்தது என்னது? தப்பான ஆன்சர். ஓகேங்களா? ஸோ முதன்மையானது அறநெறிகளில் திருக்குறள் தான் முதன்மையானதுன்னு கொடுத்துருக்காங்க. இங்கே நாலடியாரும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது தப்பு. அடுத்த சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் பண்பாடு மற்றும் சமயத்தை கூறுகின்ற, இது 3வது இது கரெக்டு. இதில் சேர்க்கல. பட் இதில் உள்ளது அப்படியே லைன்ஸ் எடுத்திருக்காங்க. அவங்க பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் எடுக்கல. ஸோ இப்போ ஆன்சர் வந்து 1 கரெக்டு, 3 கரெக்டு. சரிங்களா? 1, 3 தான் கரெக்டு இதுக்கான ஆன்சர். அப்போ நம்ம வந்து நார்மலாக பார்க்கும்போது திருக்குறள், நாலடியார் இதெல்லாம் நம்ம போட்டுருவோம். ஸோ இதில் ஒரு வேர்டை மட்டும், நாலடியாருங்கிறது ஒன்றை மட்டும் சேர்த்து நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணிவிடுவாங்க. நம்ம இதெல்லாம் அவ்வளோதான், இதெல்லாம் நமக்கு தெரியும்னு நினைப்போம். பாருங்கள், புக்கில் அப்படியே தான் எடுத்திருக்காங்க. புக்கிலேருந்து தான் எடுத்திருக்காங்க. இன்னும் நிறைய சோர்ஸ் வந்து புக்கிலேருந்து எடுத்திருக்காங்க. சரிங்களா? நான் அதை வந்து இதோட சேர்த்தே உங்களுக்கு போடுறேன். ஓகே. மத்திய அரசால் விதிக்கப்பட்டு வசூலிக்கப்பட்டு மாநிலங்களுக்கு ஒதுக்கக்கூடிய வளங்கள். ஸோ இந்த 3 கொஷின் பாருங்கள். மத்திய அரசால் விதிக்கப்பட்டு ஆனால் மாநில அரசு வசூலிப்பது மற்றும் பயன்படுத்துவது. மத்திய அரசால் விதிக்கப்பட்டு வசூலிக்கப்பட்டு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு பகிர்ந்தளிக்கக்கூடிய வரிகள். ஓகேங்களா? ஸோ இது புக்கில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதே 12th எக்கனாமிக் புக்கில் தான். சரிங்களா? எக்கனாமிக் புக்கில் இங்கே பாருங்கள், அப்படியே ஹெட்லைன்ஸாக கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள். மத்திய அரசால் விதிக்கப்பட்டு வசூலிக்கப்பட்டு மாநிலங்களுக்கு ஒதுக்கக்கூடிய ஆர்டிகல்ஸ் சரத்து வந்து 269. அடுத்தது வந்து மத்திய அரசால் விதிக்கப்பட்டு ஆனால் மாநில அரசு 268. இன்னொன்று மத்திய அரசால் விதிக்கப்பட்டு 260. ஏன் உங்களுக்கு காட்டுறேன்னா, உங்களுக்கு வந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான், புக்கு படித்தாலே போதுங்க. புக்கிலேருந்தே நமக்கு 12th குரூப் 2க்கு கொஷின்ஸ் கொடுக்குறாங்க. அண்ட் 12th எக்கனாமிக்லேருந்து பார்த்திங்கன்னா நிறைய கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா? அது 1 by 1 அந்த நீதி புனராய்வு, நிதி ஆயோக்கு, ஸோ எல்லா டீட்டெயிலுமே அதில் இருக்குதுங்க. நான் பார்த்துட்டு படிக்கும்போது தான் சரி, ஓகே, நமக்கு வந்து குரூப் 2ல் வந்து எக்கனாமிக்ஸ் கொஷின் நிறைய வந்திருக்கு லாஸ்ட்டு இதில். ஸோ இந்த அளவுக்கும் வரத்துக்கான வாய்ப்புகள் அதிகம். அதனால தான் நான் உங்களுக்கு எடுத்திருக்கேன். சரிங்களா? ஸோ இன்னும் கூட நிறைய இருக்குது.
நான் ஒவ்வொன்றா உங்களுக்கு செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் வீடியோ போடுறேன். சரிங்களா? அடுத்த கொஷின் பாருங்கள். கீழ்வரும் கூற்றுகளில் நிதி ஆயோக் பற்றி எந்த கூற்று சரியானது அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா. அனைத்து மாநில முதல்வர்களும் சட்டமன்றம் கொண்ட யூனியன் பிரதேசங்கள் தவிர ஆளும் குழுவில் அங்கம் வகிக்கின்றன. இந்திய பிரதமர் நிதி ஆயோக்கினுடைய தலைவர் ஆவார். இந்திய நிதி அமைச்சர் துணைத் தலைவராக செயல்படுகிறார். ஓகேங்களா. இப்போ இதை பற்றின டீட்டெயில்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னா 12th பாலிட்டியில் எங்கே பாருங்கள் நிதி ஆயோக்குன்னு இருக்குங்களா. ஸோ இதில் பாருங்கள் பிரதமர் இக்குழுவின் தலைவராக இருப்பார். அப்போ இந்த செகண்ட் ஆப்ஷன் என்னது கரெக்டு. அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க, மாநிலங்களின் முதல்வர்கள் ஒன்றிய ஆளுகைக்கு உட்பட்ட பகுதிகளின் முதல்வர்கள் அந்தமான் நிக்கோபார் தீவுகளின் துணை ஆளுநர் ஆகியோர் இக்குழுவில் நிரந்தர உறுப்பினர்களாக இருப்பாங்க. ஸோ இந்த கொஷின்ஸும் கரெக்ட். அனைத்து மாநில முதல்வர்கள் ஓகேங்களா. அப்புறம் யூனியன் பிரதேசங்கள் கொண்ட எல்லாருமே இதில் என்ன பண்ணாங்க அங்கம் வகிப்பாங்க. அப்போ 1 கரெக்டு 2 கரெக்டு ஓகேங்களா. அடுத்தது இந்த 1 2 தாங்க ஆன்சர் ஓகேங்களா. அப்போ இந்திய நிதியமைச்சர் இதன் துணைத் தலைவராக செயல்படார். இது மட்டும்தாங்க தவறானது ஓகேங்களா. உங்களுக்கு பார்த்தாலே தெரியுதுங்களா, இது மட்டும்தான் தவறானது. ஸோ அடுத்தது இல்லாத கொஷின்ஸ் அவ்வளோதான். ஸோ நிதி ஆயோக்கை பற்றி தெரிஞ்சுக்கலாம், புக்கில் இருக்குது. இப்போ ரீசெண்டாக அது கரண்ட் அஃபேரில் நடந்துகிட்ருக்கு. ஏன்னா சில மாநில முதல்வர்கள் வந்து இந்த நிதி ஆயோக் கூட்டத்துக்கு நடக்கலை. இப்போ நிதி ஆயோக்கினுடைய இந்த கூட்டம் எங்கே நடைபெற்றுச்சு அப்படின்னா டெல்லியில் நடைபெற்றுச்சு. அதில் நம்மளுடைய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கூட பங்கேற்கல. இல்லை கொஷின்ஸ் எப்படி கேட்கலாம் அப்படின்னா, நிதி ஆயோக்கில் கலந்துக்கிட்ட ஒரே ஒரு எதிர்க்கட்சி தலைவர் மாநில முதல்வர் யார் அப்படின்னா இந்த ஒரு லேடி கலந்துக்கிட்டாங்களே மம்தா பானர்ஜி ஓகேங்களா. ஸோ அவங்க தான் வந்து இந்த கூட்டத்தில் ஒரே ஒரு முதல்வராக எதிர்க்கட்சி முதல்வராக இவர் மட்டும்தான் கலந்துக்கிட்டாங்க. வேறு யாருமே கலந்துக்கல ஓகேங்களா. ஸோ கொஷின்ஸ் வந்து இப்போ இதோட கம்பேரிட்டிவில் இப்போ நீங்கள் சேர்ந்து படிச்சுக்கோங்க ஓகேங்களா. அடுத்த கொஷின்ஸ் இது எல்லாமே ஏன் அகைன் சொல்கிறேன் அப்படின்னா புக்கிலேருந்து தான் நமக்கு வந்து குரூப் 2க்கு கொஷின்ஸ் அதிகமாக கேட்குறாங்க. ஸோ அதை படிக்கிற விதத்தை வந்து நீங்கள் சேஞ்சஸ் பண்ணிக்கோங்க. என்ன நிதி ஆயோக் நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், நிதி ஆயோக்னா நம்ம எப்போ ஸ்டார்ட் பண்ணது இதை தான் நம்ம ரொம்ப காலமாக படிச்சுட்ருப்போம். இப்போ கொஷின்ஸ் எல்லாம் வந்து நமக்கு நல்ல டஃப்பாக கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நம்ம அதில் உள்ள கண்டென்ட்டை படிக்க ஆரம்பித்தா மட்டும்தான் நம்மளால் வந்து அந்த கொஷின்ஸை கரெக்டாக ஹேண்டில் பண்ண முடியும். சரிங்களா. அடுத்த கொஷின்ஸ் பாருங்கள். நான் அகெயின் சொல்கிறேன், இந்த கொஷின்ஸ் எல்லாம் நான் ஏன் போடுறேன் அப்படின்னா உங்களுக்கு ஒரு நம்பிக்கையாக இருக்கணும். ஓகே நமக்கு புக்கில் இருந்தப்பா கேட்குறாங்க, புக்கை நம்ம நல்லா படித்தா போதும்ப்பா, கண்டிப்பாக நம்மளால் வந்து பாஸ் பண்ண முடியும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு நம்பிக்கை உண்டாகணுங்கிறதுனால தான் போடுறேன். இதில் இது கூட புக்கில் தாங்க இருக்குது ஓகேங்களா. அதை இந்த மெத்தடை மட்டும் நமக்கு கொஞ்சம் மாற்றி கேட்குறாங்க அவ்வளோதான். ஒரு நிமிஷம். ஸோ இங்கே பாருங்கள், கால வரிசைப்படி மதராஸ் மாகாணத்தின் முதலமைச்சர்கள் இது எங்கே எல்லாமே இருக்குன்னா 11th 12th இருந்தால் அதிகமாக கேட்டிருக்காங்க. பாருங்கள் 11th பாலிட்டி புக்கில் சரிங்களா. இந்த பாருங்கள் இருக்காங்க பாருங்கள், இங்கே பாருங்கள் இவங்களாம் வந்து இந்த இயர்ஸ் கொடுத்துருக்காங்களா. இதில் கால வரிசைப்படி இவங்க மாற்றி இருக்கிறத நமக்கு கால வரிசைப்படி கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு PD ராஜன், சுப்பராயலு, இதில் எல்லாம் முனுசாமி நாயுடு, ராஜாஜி அண்ட் சுப்பராயணன் இவங்க எல்லாருமே வந்து எதில் இருக்காங்க இந்த இதுக்குள்ளே தான் இருக்கிறாங்க. ஸோ இப்போ இந்த இயரை நம்ம கரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நிறைய கால வரிசைப்படி கேட்கலாம். ஸோ கொஷின்ஸ் இப்போ அதிகமாகவே வந்து காலம் முறைப்படி வரிசைப்படுத்திக்கிறதுக்கு ஆர்டர் படி பண்ணுங்கள் இந்த மாதிரி தான் நம்மளை நிறைய கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நீங்கள் படிக்கும் போதே அதுக்கேற்ற மாதிரி படிச்சுக்கோங்க. இப்போ நான் பார்த்த 2-3 கொஷின்ஸில் எப்படி நிறைய வந்து ஆர்டர் படி தான் அந்த விஸ்வரயா திட்டம் அப்புறம் இந்த மாதிரி படிக்கும் போதே ஆர்டரையாக படிச்சுக்கோங்க. ப்ளஸ் நிதி ஆயோக்லாம் படிக்கும்போது நிதி ஆயோக்கு நிதிக்குழு இந்திய ரிசர்வ் வங்கி படிக்கிறீங்க அப்படின்னா நிதிக்குழுவோட இப்போ இருக்கிற டீட்டெயில்ஸ்லாம் படிக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி படிக்கும்போது நீங்கள் நிறைய டிஃப்ரென்ஸாக படிங்க. எல்லாரும் படிக்கிற மாதிரி ஒரே மாதிரி நம்மளும் படித்தோம் அப்படின்னா அது அப்படியே படித்ததை மனப்பாடம் பண்ணி அங்கே இது பண்ணக்கூடாது. அது டிஃப்ரெண்ட்டான ஆங்கிளில் எப்படி கொஷின்ஸ் கேட்பாங்க அப்படிங்கிறத ஒரு ஐடியாவை நீங்களே உங்களுக்குள்ளே கொண்டு வரணும். சரிங்களா. அங்கே பாருங்கள், இது கூட கால வரிசைப்படி முறை தான் அடிப்படையில். இந்தமாரி கொஷின்ஸ் எல்லாமே வந்து இப்படி தான் நிறைய கேட்கும் போது நம்ம அதுக்கேற்ற மாதிரி படிச்சுக்கணும். ஓகேங்களா. அகெயின் வந்து நான் வந்து மத்திய பட்டியல் வந்து இப்போ எடுத்து வச்சுருக்கேங்க கரண்ட் அஃபேரில் 2021 to 22, 23 to 24, 25 to 24 to 25 ஓகேங்களா எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு கண்டிப்பாக நான் வீடியோவை அதை அப்லோட் பண்ணுறேன். கொஞ்சம் டீட்டெயில்ஸ் கரெக்டாக இது பண்ணி போகணுங்கிறனால தான் கொஞ்சம் டைம் எடுத்துச்சு. அதுக்குள்ளே ஏன் இந்த வீடியோ போடுறேன் அப்படின்னா எக்கனாமிக்ஸ் பாலிட்டிலாம் வந்து எவ்வளோ முக்கியங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அதுலேயும் நிறைய கொஷின்ஸ் இப்போ குரூப் 2 பொறுத்த வரைக்கும் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படிங்கும்போது நம்ம அந்த சிலபஸில் கொடுக்குற டாபிக் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் புக்கில் எங்கெங்கே இருக்கோ அது கண்டிப்பாக படிங்க. ஓகேங்களா. 11th 12th பாலிட்டி அண்ட் எக்கனாமிக்ஸ் நீங்கள் கண்டிப்பாக படித்தே ஆகணும். அதுலேருந்து சாலிடாக நமக்கு ஒரு 20 கொஷின்ஸ்குள்ளே கேட்குறாங்க அப்படி இப்படின்ட்டுன்னு.
ஸோ நீங்கள் நல்லா படிச்சுக்கோங்க. குரூப் 2க்கு படிக்கிறீங்கன்னா அப்படின்னா கண்டிப்பாக 11த் 12th ஃபினிஷ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் 10th அதுக்கப்புறம் 9th இந்த ஆர்டரில் படிச்சனாலே நம்ம கண்டிப்பாக நல்ல ஸ்கோர்ஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் ஏன் புக்கோட உங்களுக்கு காட்டுறேன். நிறைய பேர் பிடிஎஃப் நோட்ஸாக கொடுங்கன்னா உங்களுக்குள்ள ஒரு கான்ஃபிடென்ட் வரணும். எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது என்ன தோணும் அப்படின்னா ஓகே புக்கில் தான்ப்பா கேட்குறாங்க. அப்போ நம்ம புக்கை நல்லா படித்தா போதும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் வந்து உங்களுக்குள்ளே வரணும். எனக்கு அந்த மாதிரி வரணுங்கிறதுக்காக தான் நான் இந்த மாதிரி எடுத்து படிக்கிறேன். அதனால தான் உங்களுக்கும் நான் அதை அப்லோட் பண்ணுறேன். சரிங்களா? ஸோ வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. எனக்கு தெரிஞ்சதை உங்களுக்கு நான் பதில் சொல்கிறேன். தேங்க் யூ.